எனக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா கொட்டுறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், இப்போ ரெகுலராக வந்து 1 மாதமா வந்து பச்சை பயிறு வந்து மொதல் நாள் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வேக வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வாரத்தில் ஒரு 2, 3 நாள் வந்து மாதுளம்பழமும் எடுத்துக்கிறேன். மாதுளம்பழம் வந்து சாப்பிட்றது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு ஃபேஸில் பிம்பிள் இருந்தால் அதை சாப்பிட 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 உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆயிரும். இது வந்து எனக்கு அது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பிம்பிள் அதிகமாக இருந்துச்சு நெத்தியிலலாம். அது வந்து சாப்பிட சாப்பிட எனக்கு வந்து பிம்பிள் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, காலையில வந்து சிறுகீரையும், வாழைப்பூவும் கடையில நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி அத வாங்கிட்டு வந்துட்டு, பசங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வாழைப்பூ பார்த்தீங்கன்னாக்கா, பாதி வந்து வாழைக்கா மாரி ஒரு ஸ்டேஜில் வந்துருச்சு. சின்ன பிஞ்சு வாழைக்கா சைஸில். அதெல்லாம் வந்து பாதி வீணாக போயிடுச்சு. பாதி வந்து தான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஃபேனும் வந்து க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் செவுத்துல வந்து அங்கங்கே ஒட்டடை இருந்துச்சு. அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு, எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 3:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி லஞ்ச் வந்து பசங்களுக்கு வந்து தயிர் தான் ஊத்தி கொடுத்துருந்தேன். முட்டைக்கோஸும், அதுக்கப்புறம் கேரட்டு முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணிவிட்டு, சேனக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மதியானத்துக்கு லஞ்சுக்கு போய் நான் அதை எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மாம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு ஃப்ரை கொஞ்சம் எடுத்துகிட்டு, முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் போட்டு நான் பெசஞ்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து முடிச்சாச்சு.